எப்போவுமே சாமி படத்துக்கு பூவை கெட்டி போட மாட்டாங்க. ஃபோட்டோ மேலே ஒரு 3 பூவை வச்சுட்டு ரோஸ் இருந்துச்சுன்னா சென்டரில் ஒரு ரோஸ் வச்சிருவேன். ஆனால் இந்த வாட்டி மாலை மாதிரி கட்டி போட்டால் சாமி படத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் கட்டும்போது கொஞ்சம் சொதப்பலாக கட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் லூஸாக கட்டிட்டேன். கழட்டிட்டு மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. 6 சாமந்தி பூ நடுவில் ஒரு ரோஸ் மாதிரி வச்சு கட்டிக்கிட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 மாலை மாதிரி ஒரே பேட்சில் கட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். துளசி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கினேன். அதனால பெருமாளுக்கு, லட்சுமிக்கு, குபேரருக்கு இவங்களுக்கு மட்டும் நடுவில் வச்சிருப்பேன். செகண்ட் ஷெல்ஃபில் வச்சிருப்பேன். அவங்களுக்கு மட்டும் வர மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். நான் பூ கட்டிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக தான் முளை விட்டுருந்துச்சு, ரொம்பலாம் முளை விடலை. அதை வேக வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கடைசியாக கொஞ்சம் லெமனையும் விட்டு பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு, சாட் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். அருகம்புல் வீட்லேயே வளர்க்குறேன். அதை வந்து கொஞ்சமாக எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுக்கிட்டேன். வாராய தாய்க்கு ப்ளூ கலர் பூ பிடிக்குன்றதுனால சங்குப்பூ ப்ளூ கலரில் எடுத்து வச்சுட்டேன். செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பெருமாள், மகாலட்சுமி, குபேரர் இவங்கெல்லாம் இருக்கிறனால அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக துளசியால் பூ போட்டுக்கிட்டேன்.